ஒவ்வொரு ஆயுதமும் உங்களுடைய ஊழலை குறித்து, நீங்கள் செய்திருக்கக்கூடிய திருடுகளை குறித்து, உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை குறித்து, உங்கள் மீது இருக்கக்கூடிய கனிம வள திருடுகளை குறித்து, நீங்கள் இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான ஆட்சி முறை கொடுத்தீர்கள் என்றது குறித்து 70 ஆண்டு காலமாக எத்தனை ஏரிகள், குளம் இருந்தது எல்லாம் காணா போச்சு. எத்தனை ஆண்டு காலமாக இருந்த நபர்கள் எல்லோரும் இப்போ எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக மாறி இருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு இன்மை எந்த அளவுக்கு இருக்குது, சாராயத்துடைய பயனீடு எந்த அளவுக்கு இடிச்சு அதன் மூலமாக மாணவ பிள்ளைகள் எவ்வளோ நாசமாக போயிருக்காங்க, எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு, எவ்வளோ மரணங்கள் நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக எவ்வளவு மலைகளை காணாமல் போயிருக்கு, எவ்வளவு விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு விவசாயிகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்குள்ள விவசாயிகள் அரும்பாடுபட்டு கொடுக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை பாதுகாக்க ஒரு குடோன் கிடையாது. ஆனால் நீங்கள் கார் ரேஸ் ஓட்டுவதற்கும் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் எத்தனாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தகவல் ஆர்டிஐ மூலம் கிடைத்திருக்கிறது. முதல்வர் வெளிநாட்டு பயணம் செய்வதற்கு 7 கோடி ரூபாய் செலவாயிருக்கான். நீங்கள் சர்வசாதாரணமாக அந்த மாதிரி போறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா முளைச்ச நெல்லை கையில் வச்சு நிற்கிறான். அதை வாங்குவதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது, அதை பதப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது என்பது மூலமாக விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இது போன்ற அரசியலை எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் பார்க்க தான் போகிறேன். ஏன்னா ஒட்டு மொத்தமாக இளைஞர்களும் மக்களும் விஜய் பக்கம் நிற்கும் பொழுது உங்களால் அதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? விஜயை நீங்கள் தொட 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 விஜயோட வளர்ச்சி என்பது வீரியம் ஆகிக்கொண்டே போகிறது என்னும் பொழுது இந்த விதையை உங்களால் ஒருபோதும் முளைக்க விடாமல் செய்ய முடியாது. ஏற்கனவே முளைச்சிருச்சு. ஆலமரத்தை வீழ்த்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.